நம்ம விதைக்கிற ஒவ்வொரு விதையும் கிறிஸ்துவுக்குள் விதைக்கிறோம். ஆகவே நான் தைரியமா சொல்ல முடியும், நம் விசுவாசத்திலே விதைத்த எந்த விதையும் வீணாக போகாது. நாம் விசுவாசத்திலே விதைத்த எந்த விதையும் வீணாக போகாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி, நான் விசுவாசத்திலே விதைத்த எல்லா விதைகளுடைய அறுவடைகளும் ஜீவனோடு தான் இருக்கிறது. நீங்க இன்னும் அதை அனுபவிக்காம இருக்கலாம், இன்னும் அது உங்க கைக்கு வராம இருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் விதைத்த விதைகள் எல்லாம் ஜீவனோடு இருக்கிறது. அவைகள் மரிக்கவில்லை, அவைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் அவைகள் அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், இவைகள்லாம் நீங்கள் ஆவிக்குரிய கண்களால் பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்களால் அந்த அறுவடையை பெறாமல் இருக்கவே முடியாது. நிச்சயமாக அந்த அறுவடை சேரும். நீங்க அதை தடுக்கவே முடியாது. இந்த அறுவடையை தடுக்கவே முடியாது. யாருமே, நீங்க இல்ல, யாருமே தடுக்க முடியாது.